நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துடைய ஃபஸ்ட்டு லைனை மட்டும் படிங்க. நீதிமொழிகள். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஞானமே முக்கியம், ஞானமே முக்கியம். ஞானத்தை எதை சம்பாதிக்க சொல்லியிருக்கிறாரு? ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். சிலருக்கு பதவி தான் முக்கியம், சிலருக்கு செல்வம் தான் முக்கியம். அல்லேலூயா. ஆனால் நீதிமொழிகள் எது சொல்லியிருக்கு? எது முக்கியம்? ஞானம். எதை சம்பாதிக்கணும்? விஸ்டம் தான் முக்கியம். ரெண்டாவது எதை சம்பாதிக்கணும்? ஞானத்தை சம்பாதி. அல்லேலூயா. அப்போ ஞானத்தை சம்பாதித்தாலே அங்கே எல்லாமே வந்துடும்னு போட்டிருக்கு. இன்றைக்கு நம்ம சம்பாதிக்க எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனால் சாலமோன் எழுதின நீதிமொழி இல்லை. ஞானமே முக்கியம். எது இம்பார்ட்டண்ட் லைஃப்பில்? சொல்லுங்கள், எதுங்க இம்பார்ட்டண்ட்டு? 8 ஹவர் வேலை செஞ்சால் அவன் சம்பளம் தருவான். ஆனால் ஆலயத்திற்கு வந்தால் தான் ஞானத்தை சம்பாதிக்க முடியும். அல்லேலூயா. எங்கே சம்பாதிக்க முடியும்? ஞானத்தை ஆலயத்துக்குள்ளே தான் சம்பாதிக்க முடியும். வார்த்தையை கேட்கும்பொழுது தான் ஞானம் வரும். அல்லேலூயா. அது பரத்திலிருந்து வருகிற ஞானம், உலக ஞானம் அல்ல. உலக ஞானத்தை குறித்து தான் நம்ம படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:19 வாசிக்கிறோம். உலக ஞானம் பைத்தியம். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும். உலக ஞானம் பைத்தியம். அல்லேலூயா. தேவ ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம் முக்கியமானது. வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஞானம் ஆலயத்தில் தான் கிடைக்கும். அது தெய்வ வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிற ஞானம். அல்லேலூயா. அது பகுத்தறிகிற ஞானம். இப்போ எல்லாருக்கும் விஸ்டம் வேணுமா வேணாவா? ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. இன்றைக்கி கணவரை துரத்துகிறோம், பசங்களை துரத்துகிறோம், போய் சம்பாரிச்சின்னு வா 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 வா. பத்தலை 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 பத்தலை. ஏன் பத்தலைன்னா எது இல்லைங்க? சொல்லுங்கள், பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், எது இல்லை? உங்ககிட்ட எல்லா குவாலிட்டி இருக்கலாம், தெய்வ ஞானம் இல்லைன்னா உன்னால் சம்பாதிக்க முடியாது. அல்லேலூயா. தெய்வ ஞானம் முக்கியமானது. ஃபஸ்ட்டு அதை சம்பாதிக்க அனுப்புங்க. அல்லேலூயா. எதை சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ இந்த உலகத்தில் எதை சம்பாதிக்கணும்? ஞானத்தை சம்பாதிக்கணும். அல்லேலூயா. அப்போ அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்னங்க வேறுபாடு? தீ சுடும் என்பது அறிவு, உண்மையா இல்லையா? தீ சுடும் என்பது அறிவு. ஆனால் அந்த தீயை எப்படி உபயோகிப்பது என்பது ஞானம். அல்லேலூயா. தீ சுடுன்றதுனால அதை நம்ம யூஸே பண்ணாமல் இருக்க முடியாது. அதை எப்படி உபயோகிப்பது என்பது என்னது? ஞானம். அல்லேலூயா. கார் ஓட்டுறதுக்கு எல்லா அறிவும் இருக்கும், அதை எப்படி இயக்கணும்னு. ஆனால் ஞானம் எங்கே வெளிப்படணும்? அதை எப்படி இடிக்காமல் பாதுகாப்பாக ஓட்டுவது ஞானம். அல்லேலூயா. அறிவுக்கும் ஞானத்துக்கும் இதான் வேறுபாடுகள். நம்ம பைபிள் எல்லாமே படிப்போம், வேத அறிவு உண்டாகும். ஆனால் ஞானத்தோடு செயல்பட நமக்கு கிருபை அங்கே இல்லை. அல்லேலூயா. சிலருக்கு வேதம் முழுவதும் தெரியும், அது என்னது? வேத அறிவு நமக்கு உண்டு. ஆனால் ஞானம் இல்லைன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. தீயை பார்த்து சுடும் தூரமாக இருக்கிறவங்க அறிவு உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆனால் ஞானம் உள்ளவர்கள் அதை எப்படி கையாள வேண்டும் என்பது தெரியும். அல்லேலூயா. தேவன்கிட்ட இன்றைக்கி கேட்க போகிறேன், எனக்கு ஞானத்தை தாங்க. அல்லேலூயா. எதை எப்படி கையாளணும், எங்கே எதை செய்யணும், அதற்கு எனக்கு நல்ல ஞானத்தை தாங்கப்பா. ஞானம் முக்கியம், ஞானத்தை சம்பாதி. இன்றையிலேருந்து பசங்களுக்கு கற்றுத்தர போகிறோம். எதை சம்பாதிக்கணும்? நீ எதை சம்பாதிக்கிற இல்லையா, ஞானத்தை சம்பாதி. அதனால தான் அவன் கேட்கும்போது கர்த்தர் அவனுக்கு எதை கொடுத்தாரு? அவன் செல்வத்தை கேட்கல, பதவியை கேட்கல, பொருளை கேட்கல. எதை கேட்டான்? ஞானத்தை கேட்டான். அல்லேலூயா. தெய்வ ஞானத்தோடு நம்ம விளங்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய லெவலில் நம்ம போக முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் ஞானத்தை நாடி தேடி ஓடுகிற சபையாய் மாறணும். ஞானத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இது எங்கேருந்து வரும்னா தேவ வார்த்தையிலிருந்து தான் வரும்.
உலக ஞானத்திற்கு நம்ம நிறைய படிப்பு படிக்கிறோம். மருத்துவம் படிக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்கிறோம், மற்றும் நிறைய சட்டங்கள் படிக்கிறோம், நிறைய காரியங்களை படிக்கிறோம். அதெல்லாம் உலக ஞானம். ஆனால் தெய்வ ஞானம் இதை ஒரே ஒரு இடத்துலேருந்து தான் வரும். அல்லேலூயா. தெய்வ ஞானம் எங்கேருந்து வரும்? பைபிளிலிருந்து மட்டும்தான். தெய்வ வார்த்தையினால் அருளப்பட்ட வார்த்தையிலிருந்து வருகிறது தெய்வ ஞானம். ஏன் ஞானம் முக்கியம்? 3 விஷயங்களை நான் சொல்லிவிட்டு நான் குயிக்காக முடிச்சிடுறேன். 3 விஷயம், நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு, ஞானம் நம்மை ப்ரொடெக்ட் பண்ணும். என்ன பண்ணும்? நம்மை பாதுகாக்கும். 2வது, ப்ரொமோட் பண்ணும், நம்மை உயர்த்தும். 3வது, ப்ராஸ்பர், ஆசீர்வதிக்கும். என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கும். 3 விஷயங்கள் ஞானத்தில் உண்டு. எத்தனை லட்ச ரூபாய், எத்தனை ஆயிரங்கள் வந்தாலும் ஞானம் அங்கே இல்லைன்னா ஆசீர்வாதம் அங்கே தங்காது. அல்லேலூயா. எனக்கு ஒருத்தர் வேலைக்கு சென்ற புதுசில் ஒருத்தர் சொன்னார், பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 3 விஷயங்களையாவது கற்றுட்டு போய் பெட்டில் படுக்கணும்னு. அல்லேலூயா. ஒரு நாள் என்னது 3 புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு வேலை விஷயமாக சொன்னார். அப்போ தான் நீ என்ன பண்ணுவ? உயர்த்தப்படுவாய். அல்லேலூயா. ஞானம் எங்கே வளர்கிறதோ அங்கே பாதுகாப்பு உண்டாகும். ஞானம் எங்கே வளர்கிறதோ அங்கே உயர்வு உண்டாகும். ஞானம் எங்கே வளர்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த 3 விஷயத்தை நீங்கள் எங்கே பார்த்தாலும் உங்கள் லைஃப் அதுக்குள்ளே தான் இருக்கும். அல்லேலூயா. பாதுகாப்புக்கும் உயர்வுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் அடித்தளமே எது? ஞானம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 4:6 வாசிக்கிறோம். அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன்மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். உன்னை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அப்போ பாதுகாப்பு எதிலிருந்து வருது? ஞானத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. இந்த தெய்வ ஞானத்திலிருந்து தான் பாதுகாப்பு வருது. இன்றைக்கி நிறைய கண்ட்ரி இங்கே பாருங்கள், நிறைய கண்ட்ரி நிறைய மற்ற நாடுகளை பயமுறுத்துருக்காங்க. என்கிட்ட என்ன இருக்குது? நியூக்ளியர் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குன்னு. ஏன்னா அவன் ஞானத்தை கையாண்டு எல்லாவற்றையும் ரெடி பண்ணி 10 வருஷம் கழித்து வர போகிற இன்றைக்கே நிர்ணயித்துட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் அடிக்க முடியும், என்ன பண்ணலான்னு அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஞானம். உலகத்திற்குரியமாய் அவனுக்கு ஞானம் உண்டு. நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் நமக்கும் ஞானம் வேணும். அல்லேலூயா. எதை எப்படி செய்ய வேண்டும்? அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அதை விடாதே. அது உன்னை எதுங்க காத்துக்கொள்ளும்? தெய்வ ஞானம் நம்மை காத்துக்கொள்ளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தெய்வ ஞானம் எங்களை காத்துக்கொள்ளும். உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் காக்குறீங்களோ இல்லையோ, உங்கள் பசங்களுக்கு ஞானத்தை வளர்த்து விட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் காக்கப்படும். அல்லேலூயா. அழிவிலிருந்து காக்கப்படுகிறது தெய்வ ஞானம். உங்களுக்கு ஞானம் கரெக்டாக இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் எந்த அழிவுமே வராது. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார். அல்லேலூயா. தானியேல் 2:13 வாசிங்க. தானியேல். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். பாபிலோனில் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியாக்கோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, அங்கே ஞானிகளையும் வேற யாரையும் எல்லாரையும் தானியேலையும் கொலை செய்ய ராஜா கட்டளை இட்டுட்டார். அல்லேலூயா. சட்டம் பிறந்தாச்சு. யாரை கொலை செய்யணும்? ஞானிகளையும் தானியேலோடு இருந்த எல்லாரையும் கொலை செய்யணும். 23 வாசிங்க. என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான். பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகினிடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதையும் என்னை ராஜாவின் முன்பாக அழைத்து கொண்டு போம் என்று ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். இங்கே என்ன கேட்குறான் அவன்? எனக்கு நல்ல ஞானத்தை கட்டளையிடுங்க. எங்களை அழிக்க நினைக்கிற ராஜா கிட்டேருந்து எங்கள் தலை தப்பணும்னு ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அதுதான் நாங்கள் போட்டிருக்கேன். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து. எப்படி ஜெபம் பண்ணுறான்? ஞானமும் வல்லமையும். அவனை கொலை செய்கிறதுக்கு ராஜா கட்டளை போட்டுட்டார். கூட இருக்கவங்க எல்லாரையும் கட்டளை போட்டுட்டார். என்ன ஜெபம் நடக்குது? ஞானமும் வல்லமையும் கொடுத்து ராஜாவுக்கு முன்பாக நாங்கள் நிற்கணும். இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லித்தர போகிறோம்.
நம்ம எப்படி ஜெபிக்க போகிறோம்? அப்பா எனக்கு நல்ல ஞானத்தை கட்டளையிடுங்க. அல்லேலூயா. சில சிச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ண முடியலன்னா எதை கேட்கணும் சொல்லுங்கள்? நானும் என்ன ஜெபம் பண்ணியிருப்பேன்னா, அந்த ராஜா செத்து போகணுன்னு ஜெபம் பண்ணியிருப்பேன். அல்லேலூயா. ஆனால் அவன் என்ன ஜெபம் பண்ணுறாங்க? ஞானமும் வல்லமையும் எங்களுக்கு கொடுத்து இந்த சிச்சுவேஷனை நாங்கள் ஓவர் கம் பண்ணியே ஆகணும். சில நெருக்கங்கள், சில பாடுகளான நேரத்தில் நம்மை தற்காக்க, நம்மை பாதுகாக்க கர்த்தர்கிடத்தை எதை கேட்க போகிறோம்? ஞானத்தை கேட்க போகிறோம். 47 வாசிக்கிறோம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கும் தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தார். கொலை செய்ய தேடின ராஜா கிட்ட இப்போ இவன் யாராயிட்டான்? இப்போது அதிகாரியாய் மாற்றப்பட்டான். என்ன ஒரே ஒரு காரணம்னா டிஃப்ரென்ஸ், அங்கே அவனுக்கு ஞானம் இருந்தது. அல்லேலூயா. நம்ம நிறைய இடத்துல கோட்டையை விடுறது எதனால்? ஞானம் இல்லாததுனால. அல்லேலூயா. சில இடத்துல நம்மை தற்காத்து கொள்ள, நம்மை ப்ரொடெக்ட் பண்ண எது இல்லை? ஞானம் இல்லை. அல்லேலூயா. தானியேல் என்ன கேட்டாங்க? ஞானமும் வல்லமையும் எனக்கு கொடுத்து, எங்களுக்கு கொடுத்து இந்த சிச்சுவேஷனை நாங்கள் ஹேண்டில் பண்ணணும் ராஜான்னு கேட்குறோம். அல்லேலூயா. கர்த்தர் பரத்திலிருந்து ஞானத்தை தராரு. அவனுடைய சொப்பனத்துக்கு தானியேல் மூலம் விளக்கத்தை அந்த இடத்துல தரும் பொழுது அவன் விடுவிக்கப்படுவது மட்டுமல்ல, அங்கே உயர்த்தவும் படுகிறான். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய காரியங்களை ப்ரொடெக்ட் பண்ணோம், பாதுகாக்கணும்னா எது வேணும் சொல்லுங்கள்? ஞானமும் வல்லமையும் கர்த்தர் தரணும். அல்லேலூயா. ஞானம் பெருகும் பொழுது நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. எந்த சத்ருவும் உங்களை அணுகாது. அல்லேலூயா. நான் சேலஞ்சு பண்ணுறேன், எத்தனை மந்திரவாதி சூனியை வச்சாலும் அவன் தான் ஓடி போவான். ஏன்னா கர்த்தர் ஞானத்தை தருகிறவர், உங்களை பாதுகாக்கிற தேவன், உங்களை பராமரிக்கிற தேவன். தானியேல் ஜெபித்த ஒரே ஜெபத்திற்கு 47 முடியும் போது அவனை அதிகாரியாய் மாற்றினான். ஆனால் அவன் ஞானமாக அங்கே செயல்பட்டு இல்லைன்னா அவன் கொலை செய்யப்பட்டிருப்பான். அல்லேலூயா. அப்படி தான் அங்கே முடியுது. ஆனால் ஞானத்தோடு செயல்பட வேண்டும். ரெண்டாவது என்ன சொன்னேன்? ரெண்டாவது உயர்வு, ப்ரொமோஷன். ப்ரொமோட் பண்ணுவார். யாரை ப்ரொமோட் பண்ணுவாங்க? ஆஃபீஸில் நல்லா வேலை செஞ்சால் என்ன ஆகும்? ப்ரொமோஷன் வரும். நல்லா வேலை செய்யணுன்னா என்ன வேணும் சொல்லுங்கள்? ஞானம் நமக்கு ஏன் முக்கியம்னா நம்மை உயர்த்தும். 4:8 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 4:8. நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். எது கனம் பண்ணோம்? ஞானம். அல்லேலூயா. எது கனம் பண்ணோம்? ஞானம். அல்லேலூயா. இன்றைக்கும் ஞானத்தில் உயர்ந்தவங்கள ரெட் கார்பெட் போட்டு தான் கூப்பிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சயின்டிஸ்ட்லாம் எப்படி வருவான்? அவனுக்கு தனி மரியாதை. அல்லேலூயா. ஞானத்தில் சிறந்தவர்களுக்கு உலகத்திலே அவ்வளோ மகிமை உண்டுனா ஏசப்பா பார்வையில் இன்னும் அதிகமான மகிமை உண்டாகும். அல்லேலூயா. அங்கே என்ன போட்டிருக்கு? அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். ஆதியாகமம் 41 எடுங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. யாரை பார்த்து சொன்ன வசனம்? யோசேப்பை பார்த்து என்ன வசனம் வருது? உன்னை போல ஞானமும் விவேகமும் உள்ள ஒருவனும் இல்லை. அடுத்த வசனம், நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். அதிகாரியாக்கினான். என்ன ஒரே ஒரு குவாலிட்டிங்க அவன்கிட்ட? ஞானமும் விவேகமும். யார்கிட்ட இருந்தது? அவன் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை. அவனுக்கு கணக்கு வழக்கு பார்க்க தெரியாது. அல்லேலூயா. அவனுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸு இல்லை, எந்த குவாலிட்டியும் இல்லை. ஆனால் எதுக்கு அதிகாரியாக போயிருக்கான்? இப்போது இவங்க நாட்டுக்கு எதிர் நாட்டு. அல்லேலூயா. எதிரியுடைய கண்ட்ரியில் எகிப்தில் யார் அதிகாரியாக வைக்கிறான்? யோசேப்பு. அல்லேலூயா.
எது இருந்தது அவன்கிட்ட? ஞானம். அல்லேலூயா. ஞானம் ரெண்டு விஷயத்தை பண்ணும். ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணும், ரெண்டாவது ப்ரொமோட் பண்ணும், மூன்றாவது ஆசீர்வாதத்தை ப்ராஸ்பர். நீதிமொழிகள் 9:1 வாசிங்க. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த சந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி. ஞானம் எங்கே இருக்குதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு ஆசீர்வாதத்தில் பின்தங்கி இருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேங்க, ஞானத்தை கர்த்தர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. 10 ரூபாய் இருந்தாலும் அந்த 10 ரூபாவை எப்படி ஆளுகை செய்யணும் ஞானம் வேணும். அல்லேலூயா. உங்களுக்கு 1 லட்ச ரூபா இருந்தால் தான் வாழ்க்கை நடத்த முடியும். நல்ல கர்த்தர் பிரித்து கொடுக்கும்போதே 1 தாளந்து 2 தாளந்து 3 தாளந்து தான் பிரித்தார். அல்லேலூயா. ஒருத்தருடைய கெப்பாசிட்டி தெரியும். நான் இன்றைக்கி அதான் சொன்னேன், இன்றைக்கி திடீர்னு எனக்கு ஒரு 10,000 ஆத்துமாக்களை கொடுத்தா என்னால் நடத்த முடியாது. அல்லேலூயா. அதற்குரிய ஞானத்திற்கு ஏற்ற மாதிரி தான் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. உங்கள்கிட்ட செல்வம் சேர வேண்டும் என்றால் எது வேணும்? எது வேணும்? ஞானம் வேண்டும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செலவு பண்ணி தொடச்சி 2ஆம் நாளே எடுத்துட்டான், மீதி 28 நாள் ஓடாது. அல்லேலூயா. செல்வமத்தையே சம்பாதிக்க கர்த்தர் நல்ல ஞானத்தை தருவாராக. 1 ராஜாக்கள் 3, நம்ம சாலமோனை குறித்து எல்லாருக்கும் தெரிந்த வசனம், 3ஆம் அதிகாரம். ஆகையால் தேவன் அவனை நோக்கி, உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. பின்னாடி பார்த்தீங்கன்னா சாலமோன் அந்த லெவலுக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஜபம் எல்லாமே இதை தாங்க அதை தாங்க அதை தாங்க, நான் வீடை கட்டணும், லோனை கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு. ஆனால் சாலமோன் எதை கேட்டான்? ஞானத்தை கேட்டான். அல்லேலூயா. ஞானம்னு ஒன்று இருந்ததுன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். அல்லேலூயா. எது முக்கியம்? எது முக்கியம்? ஞானம் முக்கியம். அல்லேலூயா. ஞானமாய் செயல்பட்டால் கர்த்தர் ஆசீர்வாதத்தை திரளால் தருவார். அல்லேலூயா. 2 அப்பம் 5 மீன் தான் ஏசப்பா ஞானமாய் அங்கே செயல்பட்டார். அல்லேலூயா. பிதா கிட்ட கொடுத்து அதை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னாரு. 5000 புருஷர்கள் மட்டும் சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ எத்தனை குழந்தைகள், எத்தனை மனைவிமார்கள் சாப்பிட்ருப்பாங்க? கர்த்தர் ஞானத்தை தரணும். அல்லேலூயா. எந்த குடும்பத்தில் நீங்கள் ஞானத்தோடு குடும்ப ஜபமாய் பண்ணுறீங்களோ ஆசீர்வாத நிலையாய் தங்கியிருக்கும். அல்லேலூயா. ஞானம் முக்கியம். எது முக்கியங்க? எது முக்கியம்? இன்றையிலேருந்து ஞானத்தை நம்ம எப்படி கையாள போகிறோம்? நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணோம், நம்மளை ப்ரொமோட் பண்ணோம், நம்மளை ஆசீர்வதிக்கும் ப்ராஸ்பர். அல்லேலூயா. ஞானம் இல்லாத இடத்துல இந்த 3மே இருக்காது, நிலையாய் இருக்காது, நிலையாய் தங்கியே இருக்காது. ஞானத்தை எப்படி சம்பாதிப்பது? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ஞானம் முக்கியம் பார்த்தோம். அல்லேலூயா. அந்த வசனம் எப்படி பார்த்தோம்? நம்ம ஞானம் முக்கியம். 2வது லைன் எப்படி முடியுது? ஞானத்தை சம்பாதி. அல்லேலூயா. எதற்கு முக்கியம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 3 விஷயத்துக்கு அது முக்கியம். இப்போ ஞானத்தை சம்பாதிக்கணும். ஞானத்தை எப்படி சம்பாதிப்பது? கேளுங்கள், பயப்படுங்கள், தேடுங்கள். என்னதுங்க? கேளுங்கள், பயப்படுங்கள், தேடுங்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, ஜபத்தில் கேட்கும் பொழுது அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. 2வது, தெய்வ பயம் எங்கே இருக்கோ அங்கே என்ன இருக்கும்? ஞானம் இருக்கும். 3வது, தேவனை தேடும் பொழுது ஞானம் விளங்கும். அல்லேலூயா. கேளுங்கள், பயப்படுங்கள், தேடுங்கள். ஞானத்தை திரளாய் சம்பாதிப்பீங்க. அல்லேலூயா. ஞானம் உங்களுக்கு திரளாய் கர்த்தர் கொடுப்பார். உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும், உங்களை பாதுகாக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. யாக்கோபு 1:5 வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். எல்லாம் ஞானத்தை கேட்க போகிறோம். அல்லேலூயா. என் குடும்பத்தை எப்படி நடத்துவதுன்னு ஞானத்தை தாங்கப்பா. நான் எப்படி ஊழியம் செய்யணும் ஞானத்தை தாங்க.
நான் வேலை மேலே எல்லாரையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஞானத்தை தாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு பிசாசு இருக்கும். வேலை மேலே ஒன்று இருக்கும், தெருவில் ஒன்று இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸு மத்தியில் ஒன்று இருக்கும். எல்லா பிசாசையும் நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் ஒரு பிசாசு இருக்கும். அல்லேலூயா. அதை மேற்கொள்ள என்ன வேணும்? ஞானத்தை கொடுக்கிறவர் என் பிதா. அல்லேலூயா. அவர் சம்பூரணமாய் கொடுக்கிறவருக்காக பாதி கொடுக்க மாட்டார். அங்கே என்ன போட்டிருக்கு? சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் மூஞ்சி காட்டாதவர் யாருங்க? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், மூஞ்சியே காட்ட மாட்டார். அல்லேலூயா. சம்பூரணமாய் கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். எத்தனை முறை கேட்டாலும் அவர் தருவாருங்க. வேதத்தை திறக்கும்போது கர்த்தர் ஞானத்தை தருவார். அல்லேலூயா. யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. கேட்க கேட்க ஞானம் கிடைக்கும். உண்மையா இல்லையா? கேட்க கேட்க நிறைய பேசாதீங்க, நிறைய கேளுங்க. அப்போ கர்த்தரிடத்தில் நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் ஞானத்தை அளவில்லாமல் தருகிறவர். அல்லேலூயா. உங்கள் வேலை விஷயமாக என்ன இருக்கோ அதை நிறைய கேளுங்க. உங்கள் படிப்பு விஷயமாக எது இருக்கோ அதை நிறைய கேளுங்க. அது உங்களை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. எதை நீங்கள் பார்க்குறீங்களோ அதுதான் உங்களை ஆளுகை செய்யும். எதை நீங்கள் கேட்குறீங்களோ அதான் ஆளுகை செய்யும். அல்லேலூயா. அப்போ எப்படி சம்பாதிக்க முடியும்? கேட்கும் பொழுது. அல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஞானம் சம்பாதிக்க முடியும். சங்கீதம் 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். இருட்டுக்கு பயப்படுறோம், டீச்சருக்கு பயப்படுறோம், எல்லாருக்கும் பயப்படுறோம். ஆனால் யாருக்கு பயப்படலை சொல்லுங்களேன்? இன்றைக்கி பயம் எல்லா இடத்துலையும் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கணும் ஒரு பயம், இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும்னு பயம். ஆனால் எதற்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படுதலே. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். வசனம் ஸ்டார்ட் ஆகும். அல்லேலூயா. ஞானத்தை எப்படி சம்பாதிக்கணும்னா, நீங்கள் போய் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் ஞானத்தை தருகிறவர். அல்லேலூயா. ஞானத்தை நீங்கள் அதிகமாய் சம்பாதிக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். நீதிமொழிகள் 9:10 அதான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. யோபு 28:28 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அல்லேலூயா. அப்போ இன்னையிலேருந்து நம்ம எதை ஏர்ன் பண்ண போகிறோம்? எதை சம்பாதிக்க போகிறோம்? சொல்லுங்கள். ஞானத்தை சம்பாதிக்கணும். அந்த எதை சம்பாதித்தாலும் அங்கே 28:20 ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொன்னான். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பயப்படும் பொழுது அந்த இடத்துல என்ன விளங்குது? ஞானம். அல்லேலூயா. மூன்றாவது என்ன வாசிக்கிறோம்? தேவனை தேடும் பொழுது ஞானத்தை சம்பாதிக்க முடியும். நீதிமொழிகள் 2:3. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில். எப்படி முடிக்கிறாங்க? இப்படிலாம் தேடுனா 5வது வசனம் எப்படி இருக்கு? அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அப்போ நம்ம வாரந்தோறும் தேவனை தேடுவது மட்டுமல்ல, தினந்தோறும் யாரை தேடணும்? காலையில் ஏஞ்ச உடனே எதை தேடணும்? சொல்லுங்களேன். காலையில் ஏஞ்ச உடனே காஃபியோ டீயோ கிடைக்குதோ இல்லையோ யாரை தேடணும்? தேவனை தேடும் பொழுது பரத்திலிருந்து ஞானத்தை அனுப்புவார். அன்றைய தினத்தில் என்னத்தை நீங்கள் செய்யணும், எதெல்லாம் சமாளிக்கணுமோ நல்ல ஞானத்தை தருவார். அல்லேலூயா. பொய் சொல்ல கற்று தரமாட்டார். அல்லேலூயா. அவர் நல்வழியில் நடத்துகிற நல்ல ஞானத்தை அதிகாலையில் உங்களுக்கு வைப்பார். அப்போ ஞானம் உங்களை சம்பாதிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை தேடின மனுஷங்கள் எல்லாம் ஞானத்தை பெற்றார்கள்னு வேதத்தில் நிறைய விளக்கத்தை நான் சொல்ல முடியும். கர்த்தரை தேடினவர்கள் ஞானத்தில் விளங்கினார்கள். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் நம்ம தேட போகிறோமோ இந்த 3வது மாதத்தில் நம்ம ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம இருக்க போகிறோம். எப்படி சம்பாதிக்க முடியும் ஞானத்தை?
கேளுங்கள், தேவனுக்கு பயப்படுங்கள், தேவனை தேடுங்கள். அல்லேலூயா. 3 விஷயங்கள் பண்ணும்பொழுது கர்த்தர் நமக்கு ஞானத்தை சம்பாதிக்க வழியை தருவார். அல்லேலூயா. இன்றைக்கி பணத்தை நம்ம எதனா ட்ரிக்ஸ் பண்ணி கூட சம்பாதிச்சிடலாம், ஆனால் ஞானத்தை சம்பாதிப்பது மிக கடினம். அல்லேலூயா. ஞானத்தை எடுத்துன்னு வருவது ரொம்ப கடினம். ஞானத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டாருன்னா நீங்கள் ஸ்தோத்திரம் ஒரு பெரிய பாதுகாப்போடு உயர்வுகளோடு ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் வாழ வைக்கிறவர். அல்லேலூயா. ஞானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞானம் இல்லாமல் நம்ம நிறைய காரியங்களை பண்ணிடுறோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில பின்னடைவுகள், உலக வாழ்க்கையில் சில பின்னடைவுகள் எதனாலனா ஞானம் இல்லாமைனால். அல்லேலூயா. ஞானம் குறைவாயிடுச்சுன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பின்னடைவு உண்டாகும். தேவனை சரியாக அறிந்து கொள்ள முடியாது. எதை அறிந்து கொள்ள முடியாது? தெய்வத்தை சரியாக அறிந்து கொள்ள முடியாது. தேவனை சரியாக அறிய முடியாது. 2வது, பாவத்தில் எளிதில் விழுந்துருவோம். சின்னில் எப்படி விழுவோம்? ஈஸியாக விழுந்துடும். எதனாலனா ஞான குறைவுனால். அல்லேலூயா. 3வது, ஆவிக்குரிய வளர்ச்சி நின்று போயிடும். அங்கே ஒரு ஸ்டாக்னட் ஆகிடும், தேக்க நிலைமை உண்டாகும். அல்லேலூயா. எது இல்லைனா? ஞானம் இல்லைனா. ரட்சிக்கப்பட்டு நான் இப்போ கேட்டேன் பார்த்தீங்களா, ரட்சிக்கப்பட்டு ஃபஸ்ட்டு வருஷம் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஒன்றுமே வளர்ச்சியே இருக்காது. ஏன்னா அது ஒரு தேக்க நிலைமை, ஸ்டாக்னட் ஆகிடுவோம். இதுக்கு மேலே நம்ம வளர, நான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி பேசுகிறேன். அல்லேலூயா. அந்த எபிரேயர் 5:12 எடுத்திங்கன்னா அதுக்குரிய வசனம் இருக்கும். 4வது, தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. கர்த்தர் என்ன டிசைட் பண்ணியிருக்காருன்னு நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா ஞானத்தின் தேக்க நிலைமை அப்படி இருக்கும். ரோமர் 12:2 4 விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஞானம் இல்லைனா சில பின்னடைவுகள் இருக்கும். ஞானம் இல்லைனா உலக வாழ்க்கையில் எதெல்லாம் பின்னடைவாக இருக்கிறோம். வேதத்தின் ஆதாரத்தோடு தான் நான் சொல்கிறேன். உலக வாழ்க்கையில் சில பின்னடைவுகள், தவறான முடிவுகள். ஞானம் சரியில்லைன்னா என்ன இருக்கும்? உங்கள் டிசிஷன் கரெக்டாகவே இருக்காது. அல்லேலூயா. நீங்கள் எடுக்கிற டிசிஷன் தப்பாக இருக்கும். நீதிமொழிகள் 14:12 எழுதிங்க. 15:22 2 வசனமும் தவறான முடிவுகளை நோக்கி உங்களை செலுத்தும். ஞானம் இல்லை என்றால். 2வது, பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஏன் அந்த இடத்துல என்னென்னா என்ன இல்லை? ஞானம் இல்லை. நீதிமொழிகள் 13:16. 3வது என்னன்னா, உறவுகள் பாதிக்கப்படும். ஞானம் குறைவாக இருந்தால் என்ன இருக்கும்? உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்போவுமே பிரேக் ஆகினே இருக்கும். எங்கே? ஞானம் இல்லாத இடத்துல. நீதிமொழிகள் 15:1 15:2. அல்லேலூயா. 4வது ஒரே ஒரு விஷயந்தான், ஞானம் இல்லைன்னா நேரத்தை வீணடிப்போம். அல்லேலூயா. நான் நேரம் எப்படி போவோம்? ரீல்ஸ்லேயே போயிடும். அல்லேலூயா. அப்போ ஞானம் இல்லாத இடத்துல ஆவிக்குரிய பின்னடைவும் உண்டு, உலக ரீதியான பின்னடைவுகளும் உண்டு. அல்லேலூயா. அப்போ இந்த ஃபஸ்ட்டு வசனத்தை எல்லாரும் சேர்த்து வாசித்து நம்ம முடிப்போம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்தே தீரணும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஞானம் இப்போ இருக்குது, கர்த்தர் கொடுத்த இந்த ஞானத்தை இன்னும் உபயோகப்படுத்துங்க. இழந்ததை பற்றி யோசிக்காதீங்க. அதை எல்லாத்தையும் மீட்டெடுக்க உங்கள் ஞானம் உறுதியாய் நிற்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதெல்லாம் இழந்து போனீங்களோ அது மறுபடியும் நீங்கள் பெறணும்னா என்ன வேணும்? ஞானத்தோடு கர்த்தர் நடத்துவார். இழந்து போனதை நீங்கள் யோசித்து ஞானத்தை இழந்து விடாதீங்க. கர்த்தர் புதிய ஞானத்தோடு உங்களை நடத்துவார். அல்லேலூயா. எப்படி ஞானத்தை சம்பாதிக்கிறோமோ அதை சம்பாதித்து உங்கள் சந்ததிகளோடு ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் நடத்துவார். எல்லாம் எழுப்பி நிற்போம்.